ரோபோ சங்கர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரா? மதுரையை சேர்ந்த மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் தன்னோட ஆரம்ப காலத்துல வறுமையின் பிடியில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. தன்னோட வறுமையை போக்கும் ஒரே வழினா அது தன்னோட திறமைதான்னு புரிஞ்சுக்கிட்ட அவர் மேடை நாடகங்கள் மற்றும் ஷோக்கள்ல தன்னோட நடிப்பு திறனை வெளிக்காட்டினாரு. பாடி பில்டரான ரோபோ சங்கர் ஆல்ரெடி மிஸ்டர் மதுரை டைட்டிலை 5 முறை வின் பண்ணியிருக்காரு. அந்த வகையில உடல் முழுக்க சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட பூசி முகத்தை மூடி நடிச்சு காட்டிட்டு ஷோ முடியும் போது தன்னோட முகத்தை காட்டும் வித்தியாசமான பழக்கத்தை வச்சிருந்தாரு. அதுக்கு அவர் வாங்கின பேமெண்ட் வெறும் 300 ரூபாய் தான். நிகழ்ச்சி முடிஞ்சதும் அந்த பெயிண்ட கெரோசின் போட்டு ஊற வச்சு ரிமூவ் பண்ணுவாராம். இப்படி தொடர்ந்து பண்ணதால அவரோட ஸ்கின் வீக் ஆகி சின்ன வயசுலயே மஞ்சள் காமாலை நோயால அவதிப்பட்டிருக்காரு. அந்த நோய் விட்டு விட்டு அவரை பாடாய்ப்படுத்தி கடந்த சில மாசங்களுக்கு முன்ன தீவிரமான பாதிப்புக்கு ஆளாகி உயிர் பிழைச்சாரு. இப்ப சிறுநீரகம் மற்றும் ஒரு சில உடல் பாதிப்புகளால வெறும் 46 வயசுல உயிரிழந்தாரு ரோபோ சங்கர். அவருக்கு அஞ்சலி செலுத்த ஒட்டுமொத்த திரையுலகமே திரண்டு வந்து சென்னை வலசரவாக்கத்தை பிளாக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏட்டஸே இல்லாத நல்ல மனிதரான ரோபோ சங்கருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாததுதான்.